கோவையை நாட்டிற்கே முன்மாதிரியாக மாற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை உன்னத முயற்சி. கோவை மாநகர காவல் ஆணையர் திரு ஏ சரவணசுந்தர் IPS அவர்கள் நடைப்பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஜனவரி 22, 2025 அன்று காலை 7:30 மணிக்கு கோயம்புத்தூர் பந்தய சாலையில் உறுப்பு தான விழிப்புணர்வு நடைப்பயணத்தை ஏற்பாடு செய்தது. இந்த நிகழ்வில் உறுப்பு தானத்திற்கு மக்கள் தங்கள் ஆதரவை உறுதியளிப்பது மற்றும் அதன் உயிர் காக்கும் தாக்கம் குறித்த விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தமிழ்நாடு உறுப்பு மாற்று உறுப்பு நியமன ஆணையம் மற்றும் தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து 1 லட்சம் தானதாரர்கள் பதிவு செய்வதை இலக்காக கொண்டு ஆன்லைன் உறுப்பு தான டிரைவ் ஒன்றை தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஜனவரி 22, 2025 அன்று பந்தய சாலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக உறுப்பு தான விழிப்புணர்வு நடைப்பயணத்தை ஏற்பாடு செய்தது. SNR சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் திரு R. சுந்தர் மற்றும் கோயமுத்தூர் மாநகர காவல் ஆணையர் திரு ஏ சரவணசுந்தர் IPS ஆகியோர் இந்த நடைப்பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். உறுப்பு தானம் செய்யும் எண்ணத்தை வளர்ப்பதற்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் இந்த விழிப்புணர்வு நடைப்பயணம் நடத்தப்பட்டது. இதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களை சார்ந்த 300க்கும் அதிகமான NSS தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இவர்களுடன் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் பல்வேறு துறைகளை சார்ந்த தன்னார்வலர்களும் இந்த நடைப்பயணத்தில் பாரம்பரிய கலாச்சார உடையில் பங்கேற்றனர். அவர்கள் ஒன்றாக நடந்து சென்று உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு கற்பித்தனர் மற்றும் தன்னார்வலர்களாக மாற ஊக்குவித்தனர். நிகழ்வில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நிர்வாகிகள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்றனர். பாரதியார் பல்கலைக்கழகத்தின் NSS திட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை கலந்து கொண்டார். நடைப்பயணத்துக்கு பிறகு SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் திரு R. சுந்தர் மற்றும் கோயமுத்தூர் மாநகர காவல் ஆணையர் திரு ஏ சரவணசுந்தர் IPS ஆகியோர் பொதுமக்களுடன் உறுப்பு தானம் செய்ய ஊக்குவித்தனர். கோயமுத்தூர் மாநகர காவல் ஆணையர் திரு ஏ சரவணசுந்தர் IPS பேசுகையில் உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் இன்று கணிசமாக அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். முன்னர் உணவு தானம் மற்றும் கண் தானம் ஆகியவற்றில் சமூகம் கவனம் செலுத்திய நிலையில் தற்போது உடல் உறுப்பு தானத்திலும் சமமான கவனம் செலுத்தப்படுகிறது என கூறினார். கோவையில் தானம் செய்யப்பட்ட உறுப்புகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் உள்ள மருத்துவமனைக்கு தடையின்றி கொண்டு செல்வதற்கான பாதைகளை மாநகர காவல்துறை அமைத்து தருவதன் மூலம் உடல் உறுப்பு தான முயற்சிகளை ஆதரித்து வருகிறது என அவர் கூறினார். உடல் உறுப்பு தானம் குறித்த பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் தொலைநோக்கு முயற்சிகளுக்கு ஆணையர் வாழ்த்து தெரிவித்தார். SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் R. சுந்தர் பேசுகையில் ஒரு ஆரோக்கியமான நபர் இறந்த பிறகு உடல் உறுப்பு தானம் மூலம் 8 உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் மற்றும் தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து தன்னார்வ ஆன்லைன் உறுப்பு தான இயக்க பிரச்சாரத்தின் மூலம் இந்த நோக்கத்தை தீவிரமாக ஊக்குவித்து வருவதாக பகிர்ந்து கொண்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் மற்றும் தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து தன்னார்வ ஆன்லைன் உறுப்பு தான இயக்க பிரச்சாரத்தின் மூலம் இந்த நோக்கத்தை தீவிரமாக ஊக்குவித்து வருவதாக பகிர்ந்து கொண்டார். 3 மாதங்களுக்குள் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தன்னார்வ உறுப்பு தானம் செய்பவர்களை பதிவு செய்வதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும். 2016ஆம் ஆண்டு இம்மருத்துவமனையால் கோயம்புத்தூரில் நடத்தப்பட்ட இதே போன்ற பிரச்சாரத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். அதில் 13,206 நபர்கள் உறுப்பு தானம் செய்பவர்களாக பதிவு செய்தனர். இந்த பிரச்சாரம் உலக சாதனைக்கான முயற்சியாக அமைந்தது. இந்த ஆண்டும் இதே போன்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என கூறினார். இந்தியாவில் உள்ள யார் வேண்டுமானாலும் இதற்கான பிரத்யேக QR கோட்டை ஸ்கேன் செய்து தேவையான விவரங்களை வழங்குவதன் மூலம் தானம் செய்பவராக பதிவு செய்யலாம் என்றார் அவர். இந்த முயற்சி பொதுமக்களிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்றுள்ளது எனவும் பல கார்ப்பரேட் நிறுவனங்களும் தங்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். வணக்கம். அதாவது இன்னைக்கு ரேஸ் கோர்ஸ்ல வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்தும் ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்தும் ஒரு ஆர்கன் டொனேஷன் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து நடத்தினோம். அதில் வந்து 13,206 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துச்சு. அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருந்தது. அதை முன்னிட்டு அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு. ஒரு 2-3 வருஷம் எந்த ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆர்கன் டொனேஷனை ஃபர்தராக நம்ம எடுத்துகிட்டு போகணும், ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த ஆன்லைன் எப்படி கொண்டு வரலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இந்த QR கோட் மூலிமா ஆன்லைனில் நிறைய பப்ளிக்கு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சி
இதனால ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேயோ ஒரு பப்ளிக்கோ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அப்படியே ஒரு QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வில் பிகம் அன் ஆர்கன் டோனர். நீங்கள் ஹெல்த்தி ஆர்கன் டோனராக இருந்தால் 8 லைஃப்ஸ் சேவ் பண்ணலாம். ஒரு ஆர்கன் டோனர் கேன் சேவ் 8 லைஃப்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி வந்து கமிஷனர் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் சரவணசுந்தர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க. இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரு 3 monthsக்குள்ளே ஒரு 1 lakh ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணுங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணணும்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்தியாவிலேயே எங்கே இருந்தாலும் பண்ணலாங்க. இந்தியாவிலேயே எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து சர்டன் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் எதெல்லாம் டொனேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி, என்னென்ன உறுப்புகள் டொனேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த ஃபைனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் 5 minutes இதுங்க, 5 நிமிஷம் தான் ஆகும் இதை ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கிறதுக்கு. இது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்கன் டோனராக இருக்கும்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் இது அந்த மாதிரி நாங்கள் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி உறுப்பு தானம்ங்கிறது வந்து ஒரு ஹைலி வெரி இம்பார்ட்டன்ட் திங்குங்க. எதுவுமே ஒரு வேஸ்ட்டாக போகாது. ஒரு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அது இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்கலாம். உறுப்பு தானம்ங்கிறது வந்து இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல நாங்கள் சொல்லுவோம்.